ஹாய் கைஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் எல்லாரும் நம்மக்கிட்ட கேட்டு இருந்த ஒரு நர்சரி விளாக் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த நர்சரி விளாக் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது வேலூர் மாவட்டத்தில் டூரிஸ்ட் காலேஜுக்கு கொஞ்சம் பக்கத்துலன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது எங்கன்னா ஏலகிரி ஹால்னு சொல்லுவாங்க. கூகுள் மேப்பில் ஏலகிரி ஹால் பக்கத்தில் வில்மா நர்சரின்னு போடுங்க. என்னோடய நேம் என்னென்னா கரெக்டாக நோட் பண்ணிங்க, வில்மா நர்சரி. இந்த வில்மா நர்சரியில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் 10 ரூபாயிலிருந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா வரைக்கும் செடிகளை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு நர்சரி விளாக் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக யாராச்சும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து செடிகளை வாங்கிட்டு போங்க. சரி, வாங்க நர்சரிக்குள்ள போவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு செடிகளோட ப்ரைஸை பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு செல்ஃபியில் ப்ரைஸை சொல்ல முடியாது. உங்களுக்கு அந்த போர்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காமிச்சா மட்டும்தான் நீங்கள் நம்புவீங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக ஒவ்வொரு செடிகளோட எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம். சரி, வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிளான்ட் வந்து ஒரு பாட்டர் பிளான்ட் சொல்லுவாங்க. அதாவது தொட்டிக்குள்ளார வச்சு வளர்க்குற செடி. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் அதிகமான முட்கள் இருக்குங்க. இதனோட ப்ரைஸ் வந்து 40 rupees. எப்படி இருக்குன்னு பாருங்கள், கண்டிப்பாக பிடிச்சிருந்தா. ஸோ என்னென்ன செடிகள்லாம் பிடிச்சிருக்கோ ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கிங்க. இது வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட்னே சொல்லுவாங்க. இது பார்டர் பிளான்ட்ஸ், அதாவது தோட்டத்தங்களை சுற்றி வைக்கிறது. இது வந்து ஒரு மல்லி வகையை சார்ந்தது. மல்லினா மரமல்லி. ஸோ ரொம்ப பெருசாக மரம் மாதிரி வளர்ந்துட்டுருக்கும். இதனோட ப்ரைஸ் வந்து பாருங்கள், வெறும் 30 rupees தான். ஸோ ஒரு 20லேருந்து 30 ரூபாய்க்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். மற்ற நர்சரிலாம் எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. அடுத்தது தொட்டாச்சினிங்கி. நிறைய குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஆனால் இதில் முட்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து பத்திரமா இதில் குழந்தைங்க விளையாடிச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுவும் ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் தான் இருக்குது. 20 rupeesல இருக்குது. அடுத்து தூதுவளை செடி இருக்குங்க. ஆர்னமெண்டல் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா. ஸோ இந்த ப்ரைஸில் மட்டும்தான் இருக்கும், ஏன்னா எல்லாமே கட்டிங்ஸ் மூலயமா வளர வைக்கிறது. அடுத்தது அரளி செடி. இதையே வந்து ஒயிட் இருக்குது, ரெட்டு இருக்குது, பிங்க் இருக்குது, எல்லோ. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதுவும் 40 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. அடுத்தது இட்லி பூவோட இன்னொரு டைப்ஸ். மொத்தம் இட்லி பூவில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இலைகள் பெருசாக இருக்கும், இன்னொன்று சின்னதாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சின்னதாக இருக்கிறது. இது வந்து தொட்டிக்குள்ளார வச்சு அவுட்டோர் பிளான்ஸ், வீட்டுக்கு வெளியில் வாசப்படியில் வச்சு வளர்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய கலர்ஸ் இருக்குங்க. பிங்க்கு, ரெட்டு, ஒயிட்டு, எல்லோ, இந்த மாதிரி அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாரிஜாதம். பாரிஜாத்தோட ப்ரைஸ் எவ்வளோ பார்க்கும்போது இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஹைப்ரிட் இருக்குது, இன்னொன்று நாட்டு வகை இருக்குது. 40 ரூபா, 60 ரூபா இந்த மாதிரி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது இது வந்து ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் தான், 10 ரூபாவில் இருக்குது. இது வந்து மருத்துவ குணம் மிக்க ஒரு தாவரம். என்னன்னு தெரியுதுங்களா? மிளகு இல்லை, திப்பிலி. அடுத்தும் வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட் தாங்க ஒன்று இருக்குது. ரோஜா செடிகள். இந்த நர்சரியில் நான் போகும்போது ரோஜா செடிகள் கொஞ்சம் கலெக்ஷன் கம்மியாக இருந்தது. எல்லாமே சேல் ஆகிட்டது. அப்புறம் கொஞ்சம் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு ரோஜா செடி வேணும்னா ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் போய்ட்டு வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செம்பருத்திங்க. இந்த நர்சரியில் பொறுத்த வரைக்கும் இந்த செம்பருத்தி செடி தாங்க ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நிறைய கலர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ். நம்ம நாட்டு செடிகளாக இருந்ததுன்னா வெறும் 20 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. பிளான்ட்டோட ஹைட்டு வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹைட் இருக்குன்னா ஒரு 2 அடி வரைக்கும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாட்டு வகை. ஒயிட் இருக்குது, பிங்க் இருக்குது, ரெட்டு, இந்த மாதிரி இன்னொன்று ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ மிளகா மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து பூக்காது, பட் ஆனால் காஞ்ச மிளகா மாதிரி சூப்பராக செம்பருத்தி அழகாக இருந்ததுங்க. ஆனால் 20 ரூபாய்க்கு செம்பருத்தி கொடுக்குறது ஒரு பெரிய விஷயமே சொல்லலாம். அடுத்தது ஜாஸ்மின் இருக்குது. எல்லா பிளான்ஸுமே இருக்குங்க. கனகாமரம் இருக்குது, ரோஜா செடி இருக்குது, நாட்டு ரோஜா இருக்குது, ஜாதி மல்லி செடி இருக்குது. ஜாதி மல்லிலாம் 20 ரூபா, 30 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் செம்பருத்தி. ஹைப்ரிட் செம்பருத்தியில் நிறைய கலர்ஸ் இருக்குது. பிங்க்கு, ரெட்டு, எல்லோ, ஒயிட், இந்த மாதிரி. ஆனால் ஹைப்ரிடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ரொம்ப அதிகம்லாம் இல்லை, 60 ரூபா சொல்லுவாங்க. நார்மல் பிளான்ட் நம்ம 20 ரூபாய்க்கு வாங்குறோன்னா இந்த பிளான்ட்டை ஒரு 60 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். பட் ஆனால் அதுக்கான ஒர்த்தாக தான் இருக்குன்னு சொல்லலாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது 20 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய செம்பருத்தி சொல்லியிருந்தேன், அங்கே இருக்குது.
அடுத்து நிறைய பேருக்கு புதினா செடி எப்படி கட் பண்ணி வச்சா வளரலன்னு சொல்லுவீங்க. இந்த நர்சரிக்கு வந்தீங்கன்னா அந்த புதினா செடியும் வாங்கிட்டு போயிடலாம். 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 20 ரூபா அதிகம் தானே அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் வாங்கிட்டு போய் வச்சிங்கன்னா அந்த 20 ரூபாய்க்கான புதினாவை கண்டிப்பாக அதுலேருந்து அறுவடை செஞ்சிடலாம். அடுத்து மல்லிகை செடி. இது கொடி மல்லி, அதுக்கு பேர் எனக்கு ஏதோ நித்திய மல்லியே ஏதோ சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது. அடுத்தது இது ஒரு ஆர்னமெண்டல் மர வகைகள், ரொம்ப அழகாக இருக்கும். இதனோட ப்ரைஸ் வெறும் 20 ரூபா தாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் இருக்குது பாருங்கள். அடுத்து இந்த பிளான்ஸ்லாம் வந்து அதிகமாக சேல் ஆகிட்டே இருக்கும். ஏன்னாப்பா கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய எந்த ஃப்ளவர்ஸ் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் அதிகமாக சேல் ஆகுதுன்னு அர்த்தங்க நர்சரி பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் மொத்தமே 30 ரூபாய் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், போர்டு வச்சுருப்பாங்க. இது எல்லாமே கலெக்ஷன் என்னென்னா இட்லி பூச்செடி வகைகள். ஆர்னமெண்டல் பிளான்ட் வாங்கணும், கார்டன் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுங்க. அடுத்தது காஸ்மோஸ் இருக்குது. காஸ்மோஸ்லேயே டபுள் லேயர், சிங்கிள் லேயர், கலர்ஃபுல்லாக நிறைய கலர்ஸ் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இட்லி பூச்செடி. இந்த செடிகள்லாம் பாட்டர் பிளான்ஸாக வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் வெளியில். அடுத்தது கோலியஸ். கோலியஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, கற்பூரவல்லி தான் கோலியஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்றது கற்பூரவல்லி. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ப்ரௌனாக இருக்குது, ஒயிட் ஷேடிங் இருக்கும், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. இதனோட ப்ரைஸ் 30 ரூபாலேருந்து 40 ரூபாய்க்கு கொடுத்துட்ருப்பாங்க. நீங்கள் ஒரு செடி வாங்கிட்டு போனீங்கன்னா அதை கட்டிங்ஸ் மூலியமாக நிறைய உருவாக்கிடலாம். அடுத்து நம்ம பார்க்குறது அத்திமரம். அத்திமரத்தோட ப்ரைஸ் வெறும் 100 ரூபா தாங்க. நான் கூட நிறைய நர்சரியில் கேட்டு பார்த்துருக்கேன், 200 ரூபா 300 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நர்சரியில் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கே கிடைக்குது. அடுத்தது கேக்டஸ் கலெக்ஷன். கேக்டஸ் கலெக்ஷன் எல்லாமே கொஞ்சம் காலியாகிடுதுக்கப்புறம் பேலன்ஸ் தான் இங்கே இருக்குது. நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி எப்போ வேணுமோ அன்றைக்கி போய்ட்டு வாங்கிட்டிங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்கும். அடுத்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இண்டோர் பிளான்ஸுங்க. இண்டோர் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி அவங்க வாங்கிட்டு வராங்க. இதெல்லாம் எல்லாமே கள்ளி வகைகள். கள்ளி வகைன்னா ஒன்றும் இல்லை, சப்பாத்தி கள்ளி. பாருங்கள் எவ்வளோ பிளான்ஸ் எவ்வளோ அழகழகாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த சைடில் இருக்கிறது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், 150, 200. இந்த மாதிரி மணி பிளான்ட்லாம் அது அதிகமாகவே இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க. சரிங்க. நீங்கள் ஹோம்மேடாகவும் ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி பிளான்ஸை. ஒன்றும் இல்லை, பாலி பேக்கில் மண் கலவை எடுத்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு கட்டிங்ஸ் மட்டும் எடுத்து வச்சிங்கன்னா போதும், சூப்பராக வளர்ந்து வந்துடுங்க. நீங்கள் இவங்ககிட்டேருந்து ஒரு பிளான்ட்டை மட்டும் வாங்கிட்டு போனீங்கன்னா அதுலேருந்து நிறைய செடிகளை உருவாக்கி இன்னும் நிறைய பிளான்ஸ் வந்து உருவாக்க முடியும். நான் சொல்லியிருந்தேன் தெரியல 300 ருபீஸ்ன்ட்டு. ஸோ இந்த பிளான் தாங்க 300 ருபீஸ். என்னப்பா இது 300 கொடுக்கலாமா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அதுலேருந்து நிறைய ப்ராபகேட் பண்ணி நிறைய பேருக்கு சேல் பண்ணலாம் நீங்களே, வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறோம் அந்த மாதிரி. இந்த பிளான்ட் வந்து 100 ருபீஸ். இதுலேயும் அது மாதிரி ப்ராபகேட் பண்ண முடியும். இந்த செடி 80 ரூபாய். எதுக்காக இந்த செடிகளுக்கு இவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னும் போது, நார்மலாக பார்க்குற செடிகளோட இலைகள்லாம் நல்லா க்ரீனிஷாக இருக்கும். அது எல்லா செடிகள் மாதிரி காமனாக இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி ஆர்னமெண்டல் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் லீஃபில் நிறைய கலர்ஸ் வரும். அந்த கலர்ஸை பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதனால தான் நம்ம அவ்வளோ ப்ரைஸை கொடுத்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளும் வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம். இதெல்லாம் பாருங்கள், வீட்டுக்கு வெளியில் வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும், க்ரீனிஷாக இருக்கும். இதெல்லாம் இண்டோர் பிளான்ட்ஸை வளர்க்கறதுனால என்ன யூஸ்னு கேட்கலாம் நீங்கள். நம்ம ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணோம். அதிகமான ஏர் ப்யூரிஃபைடாக இந்த மணி பிளான்ட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு தான் இது இவ்வளோ ப்ரைஸ். அடுத்து இதெல்லாம் எல்லாமே ஆர்னமெண்டல் பிளான்ட் அண்டு மர வகைகள் அதிகமாக இருக்குது இந்த நர்சரி பொறுத்த வரைக்கும். சீத்தாப்பழம் அண்டு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்னாச்சி பழம் இருக்குது. பாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது, நிறைய ஸ்ட்ரக்சரில் இருக்குங்க. ரவுண்ட் ஷேப்பு அண்டு தாமரை மாதிரி இருந்தது. இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கலாம். ஒன்றும் இல்லை, தாமரைகளை வாங்கி வளர்க்குறதுக்காகவும் அல்லி இந்த மாதிரி வாட்டர் பிளான்ஸை வளர்க்குறதுக்காக இதுங்க. மண் தொட்டிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய சைஸில் இருக்குது, டிஃப்ரெண்ட் சைஸு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. எல்லாம் கம்மியான ப்ரைஸ்லேயும் கிடைக்குதுங்க. அடுத்தது திராட்சை செடி. நிறைய பேர் கேட்டிருந்த திராட்சை செடி இங்கேயே கிடைக்குது. அடுத்தது லெமன் கிராஸ் இருக்குது. லெமன் கிராஸோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது வெறும் 20 ரூபா தான். அதோட மருத்துவம் போது 2000 கூட கொடுத்தாலும் கிடைக்காத அளவுக்கு இருக்கும். அடுத்தது வாழை மரம் கிடைக்குது. இதெல்லாம் எல்லாமே ஆர்னமெண்டல் பிளான்ஸுங்க. பாக்கு மரம் இருக்குது. எல்லாமே இண்டோர் பிளான்ஸ். இண்டோர் பிளான்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, கலர்ஃபுல்லாக நல்லா எந்த ஒரு செடி லீஃப்லாம் சேஞ்ச் ஆகியிருக்கோ அதெல்லாம் இண்டோர் பிளான்ஸாகவே நம்ம வளர்த்துட்ருக்கலாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மர வகைகள் நிறைய இருக்குது. சின்ன செடி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெரிய செடியாக வேணும் அந்த மாதிரி வாங்கிட்டு போகலாம். எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு சாணம் ஆயிரத்து கூட இல்லை. இது வந்து பெப்பர் மிளகு செடியும் கிடைக்குது. ரப்பர் பிளான்ட் இருக்குது. ஸோ பேக் சைடில் இருக்கிறது எல்லாமே ஆர்னமெண்டல் பிளான்ட்னு சொல்லலாம்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் விரும்புகிற ஒரு வெத்தலை செடி இருக்குங்க. வெத்தலை செடியோட ப்ரைஸு வெறும் 20 ரூபா இந்த நர்சரியில். மற்ற நர்சரியில் எப்படி சேல் பண்ணுறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் சூப்பர் ப்ரைஸ்னே சொல்லலாம். இந்த பிளான்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளான்ட். பேர் என்னென்னா ஆந்தூரியம்னு சொல்லுவாங்க. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் ஷேடில் இருந்தால் மட்டும்தான் வளரும். இது இலைகள் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே பூக்களும் இருக்கும். இதனோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அடுத்தது இந்த நர்சரியில் தேவையான பாட்டு, இந்த மாதிரி பாலி பேக்ஸ் எல்லாமே இந்த நர்சரியில் கிடைக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தவங்க யாராச்சும் வேலூர் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு போங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. பசுமை தோட்டக்கலை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.